எல்லாருக்கும் இனிய வணக்கம்ப்பா. நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கான். அண்ட் ஜே ஊசோ மீண்டும் ஹெவி வெயிட் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. மோர் ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலயமா தினமும் ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. செத் ராலன்ஸ் கிட்ட இப்போ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கலாம். அந்த ரேஜிங் கூட நல்லா தான் இருக்குது. செத் ராலன்ஸ் வீக்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் கொண்டு வராரு. அண்ட் ஸ்டோரி பேஸ் படி பார்க்கணுன்னா அவருக்கு ஒரு 4 ஆப்பனண்ட் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்டோரி பேஸ் பற்றியும் சரி, மற்ற எல்லாத்துலேயும் சரி, செத் ராலன்ஸ் இப்போ டாப் 1 இருந்தாலும் இந்த வாரம் ராலை காட்டின ஒரு செக்மெண்ட் ஃபேன்ஸை குழப்பமடைய செஞ்சுருக்குது. அதுதான் ஜே ஊசோ. ஆக்சுவலி ஜே ஊசோக்கும் செத் ராலன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஏன்னா அந்த ஸ்டோரியில் எல்லை நைட் இருக்காருன்னா அவர் வந்து செத் ராலன்ஸை பீட் பண்ணியிருக்காரு. சிஎம் பாங்க இருக்காருன்னா அவரோட டைட்டிலு இப்போ அவர்கிட்ட செத் ராலன்ஸ் வந்து பிடிங்கிட்டாரு. ஸோ சம்மந்தமே இல்லாமல் தான் ஜே ஊசோவை அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று எல்லை நைட்டை டபிள்யூடி ஸ்ட்ராங்காக காட்டணும், இல்லாட்டா சிஎம் பாங்க ஸ்ட்ராங்காக காட்டணும். இவங்க 2 பேரையும் வீக்காக காட்டி டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான் இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஏன் அப்படின்னு தான் எனக்கும் தெரில. ஆக்சுவலி போன வாரம் ப்ரான் பிரேக்கரை வீழ்த்தின ஜே ஊசோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டால் வீழ்த்த முடியலை. டோட்டலி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய பொசிஷனில் தான் வச்சுருக்குறாங்க. மேபி என்ன சொல்லப்படுதுன்னா செத் ராலன்ஸ்கிட்ட இருந்து, ஏன்னா இது ஒரு ஃபேட்டல் 4-வே அப்படிங்கிறதுனால செத் ராலன்ஸ் க்ளீனாக தோக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. யாரை வேணாலும் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணலாம். ஜே ஊசோ கிட்ட மீண்டும் வேர்ல்டு டைட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இது ஒன்றும் நடக்க வேண்டாம். ஏன்னா ஜே ஊசோவை பொறுத்த வரைக்கும் பியூரான ஒரு மிட்கார்டு மெட்டீரியல். ஆக்சுவலி ஒரு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ரெஸ்லர்ஸ் கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் மிட்கார்டு ரெஸ்லர்ஸ் வின் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த சான்ஸ் முடிஞ்சிருச்சு. மீண்டும் கொடுக்க வேண்டாம். இப்போது வேர்ல்டு மெட்டீரியல்னால் ரோமன் ரெயின்ஸு, செத் ராலன்ஸு, ப்ராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் வேர்ல்டு மெட்டீரியல். அவங்கக்கிட்ட வேர்ல்டு டைட்டில் இருந்துச்சுன்னா அந்த டைட்டிலுக்கான மகிமையும் சரி, அந்த வேர்ல்டு மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். மிட்கார்டு மெட்டீரியல்னால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யுனைடெட் சாம்பியன்ஷிப் அந்த லெவலில் இருக்கணும். ஸோ செத் ராலன்ஸ் கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எனக்கு என்னமோ கண்டினியூ ஆனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஜே ஊசோ கிட்ட டைட்டில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா லோகன் பால் கூட அப்படி குந்தரு கூட மோதுறதுக்கு பதிலாக செத் ராலன்ஸ் கிட்ட டைட்டில் இருந்து அவர் ரோமன் ரெயின்ஸ் கூட அண்ட் சிஎம் பங்கு கூட மோதுனா அந்த டைட்டிலுடைய வேல்யூ நல்லா இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டாரு, நான் வந்து கண்டிப்பாக ஜே ஊசோக்கு எக்காரணத்தை கொண்டும் கிளாசிங் பேஸில் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு. மேபி கிளாசிங் பேஸில் பிரான்சன் ரீட் வந்து இந்த மேட்சில் இன்வால்வ்மெண்ட் ஆகும்போது மேபி ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜே ஊசோக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் ஹெவி வெயிட் சாம்பியனாக வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அதுதான் ஏஜே ஸ்டைல் ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். ஆக்சுவலி ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபின் பேலர் கூட மேட்ச் விளையாடி அதில் ஃபின் பேலரை வீழ்த்திட்டாரு. வீழ்த்ததுனால டாமினிக் மிஸ்டீரியோ கூட பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டீரியோ 100 நாளைக்கு மேலே சாம்பியனாக இருந்து ஒரு நல்ல சாம்பியனாக இருந்துக்கிட்டார். இதுக்கப்புறமா கண்டிப்பாக டைட்டில் மாற வேண்டிய நேரம், அதுவும் ஏஜே ஸ்டைல் கிட்ட கண்டிப்பாக போக வேண்டிய நேரம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு சின்ன பாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது பகை இருக்கிற மாதிரி. ஏன்னா ஃபின் பேலர் மேட்ச் விளையாடும்போதும் சரி, ஜேடி மெக்டோனோ மேட்ச் விளையாடும்போதும் சரி, டாமினிக் ஹெல்ப் பண்ண வரமாட்டேக்காரு. ஆனால் தான் மேட்ச்சில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்குள்ளே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டது ஃபின் பேலர் தான். ஏன்னா டாமினிக் கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கிறது இவருக்கு பிடிக்கலை. ஏன்னா சிங்கிள் டைட்டில் வச்சுக்கிட்டு தாங்கிட்ட ஒரு சிங்கிள் டைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆணவம் அதிகமாக இருக்குது. மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கிற இந்த ரால ஃபின் பேலர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ஹெல்ப்பிங் கடைசியில் ஏஜே ஸ்டைலுக்கு சாதகமாக வந்து சாம்பியன் கூட ஆகலாம். ஆக்சுவலி ஏஜே ஸ்டைல் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனுங்க. டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருக்கட்டும், யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், டாக் டீம் டைட்டில், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கூட கோவிட் ஏராவில் வின் பண்ணியிருக்கிறாரு. கோவிட் ஏராவில் அப்படின்னா ஆடியன்ஸ் யாரும் பார்க்கல. ஸோ அப்படி அவர் சாம்பியன்ஷிப்பை நல்ல சாம்பியனாக இருந்திருக்காரு. ஏன் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சு கூட நான் ஒரு பெஸ்ட் சாம்பியன் சொல்லிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் ஏன் ஃபேன்ஸ் வந்து இப்போ அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னா, இது ஏஜே ஸ்டைலுடைய ஃபைனல் இயர். நெக்ஸ்ட் இயர் ஏஜே ஸ்டைல் ரெஸ்லிங் கேரியரில் இருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பேர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ ஏஜே ஸ்டைலுடைய ஃபைனல் இயரில் கண்டிப்பாக வேர்ல்டு டைட்டிலோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலோ கொடுக்கறதுக்கு டபிள்யூடபிள்யூ வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் இந்த சாம்பியன்ஷிப் ஆச்சு கொடுக்கலாமே, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எண்ணம். இந்த எண்ணம் நெக்ஸ்ட் வீக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோவை இதுக்கப்புறமா ட்ரிபிள் ஏல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மேபி இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நெக்ஸ்ட் வீக் டாமினிக் தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் நம்ம ஏஜே ஸ்டைல் நெக்ஸ்ட் வீக் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். கிளாஸ் இன் பேரிஸில் நேற்றுக்கு WWE பார்த்தீங்கன்னா 5வது ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் நிக்கி பெல்லா. ஆக்சுவலி பல பேருக்கு டவுட் என்னதுன்னா இந்த மேட்ச் இதுக்கு கிளாஸ் இன் பேரிஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு பதிலாக ஏஜே ஸ்டைல் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற பல டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறமா ஒரு பேப்பரில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதுவும் டைட்டில் ஷாட்டுக்காக விளையாடுறாங்க. நிக்கி பெல்லா இருந்த டைம்லலாம் உமன்ஸ் டைட்டில் தான் இருந்திருக்குது. இப்போது உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கிளாசிக் பேஸை நடக்கணும்னு. அந்த ஒரு உமன் மேட்ச் ஆச்சு நடந்திருக்கும். இப்போ கிளாசிக் பேஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற 4மே மென்ஸ் மேட்ச்சு, உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு மேட்சே இல்லை. சரி WWE பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஆச்சு வைப்பமே சொல்லிட்டு தான் இப்போதைக்கு சடன்லி பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் அந்த லைட்டாக ஒரு சின்ன பகை இருந்தில்ல, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா நியோமி வந்து ப்ரெக்னென்ட் ஆனது தான். ஒருவேளை நியோமி ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்திருந்தால் ஸ்டெஃபனி வால்கருக்கும் நியோமிக்கும் தான் உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் மேட்ச் நடந்திருக்குமா. அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளிக்கும் ஸ்டெஃபனி வால்கருக்கும் இதுக்கப்புறமா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இப்போது கிளாஸ் இன் பேரிஸில் நடக்க போகிறது இல்லை. இதுக்கப்புறமா ஒரு கண்டென்டர் மேட்ச் நடந்து அதில் ரியா ரிப்ளை செலக்ட் ஆகி மேபி ரசல் பிளாசா பேப்பரில் தான் நடக்குமா. அதனால் இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பேரிஸில் உமன்ஸ் மேட்ச் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் பெக்கி லிஞ்சுக்கும் நிக்கி பெல்லாக்கும் டைட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சடன்லி முடிவெடுத்ததுனால எனக்கு என்னமோ டைட்டில் எதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பெக்கி லிஞ்சோடைய டைட்டில் ரேஜனும் நல்லா தான் இருக்குது, மேபி அவங்க ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. நேற்று நடந்ததால் பெண்டாக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்திருப்பாங்க. ஆஃப்டர் லாங் டைம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காரு. ஆக்சுவலி நியூ டே டீம் பார்த்தீங்கன்னா டேக் டீம் டிவிஷனில் இருந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணி டேக் டீமாக தான் இருந்தாங்க. ஆனால் கோஃபி கிங்ஸ்டன் சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடி பல நாள் ஆச்சு, அதுலேயும் தோற்று தான் போனார். இப்போ வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி கோஃபி கிங்ஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி சிங்கிள் கெரியரில் பெரிய ஆளாக வேண்டியது அவருடைய வாயில் அவரே மண்ணொதுக்கி போட்டார். கடைசி வரைக்கும் நியூ டேயில் தான் இருப்பேன், நியூ டேயில் இருந்து தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுனால அது WWE சாம்பியனாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நியூ டே டீமில் தான் இருந்தார். ஆக்சுவலி அந்த டைமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனித்துவமாக பேருக்கலாம். ஏன்னா கோஃபி கிங்ஸ்டனுக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவருடைய தீம் மியூசிக்லாம் அப்படி இருக்குங்க, அந்த 2 சைடு அந்த பட்டாசெலாம் வெடிக்கும். கோஃபி கிங்ஸ்டனோட என்ட்ரன்ஸ் தீம் மியூசிக்கில் நல்லாயிருக்கும். அவர் ஏன் இந்த நியூ டேலேயே கடந்து சாவுறாருன்னு தெரில. ஆக்சுவலி கோஃபி கிங்ஸ்டன் தனக்கு தானே சூனியம் வச்சுட்டாரு. இப்போ கோஃபி கிங்ஸ்டனை பார்க்கும்போது எனக்கு கோஃபி கிங்ஸ்டனா இல்லை முகமது அலி கோஃபி கிங்ஸ்டனான்னு தோணுது. ஏன்னா அவருடைய கெட்டப்பை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ கோஃபி கிங்ஸ்டன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டாரு பார்த்தீங்களா. சரி, அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸோடைய ஷெடியூல் வந்து முடிஞ்சது. கிளாஸ் இன் பேரிஸ்க்கு அப்புறமா வரமாட்டார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி கிளாஸ் இன் பேரிஸ் நடக்கிற அதே இடத்துல தான், அதாவது சண்டே வந்து அமெரிக்கன் டைமில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து WWE பார்த்திங்கன்னா இதை நடத்துகிறாங்க கிளாஸ் இன் பேரிஸை. அதே மாதிரி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா WWE ஒரு ரா நடத்துகிறாங்க. அந்த ராக்கு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுவும் கிளாஸ் இன் பேரிஸ் நடக்கிற அதே பேரிஸ் மாநகரத்தில் தான் நடக்குது. ஸோ அதே இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேபி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ராக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஷெட்யூல் டேட் எதுவுமே கொடுக்கலாங்க. இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸை நம்ம சர்வைவர் சீரிஸ் வார டைமில் தான் எதிர்பார்ப்போம் போல் இருக்குது. ரோமன் ரெயின்ஸை நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஓகே, இன்றைக்கான செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.